ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம தக்காளி பழம் அதிகமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்னா மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாருங்கள் கொஞ்சம் போல் தக்காளி பழம் எடுத்துருக்கேன். தக்காளி பழத்தை நல்லா வாஷ் பண்ணி ஒரு கிளாத் வச்சு நல்லா நம்ம தொடச்சி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் ஒரு கொஞ்சம் போல் ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கப்பை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தக்காளி பழம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோமோ அந்த தக்காளி பழம் ஃபுல்லாக எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு தக்காளி பழம் காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பு மேலே படுற மாதிரி இந்த எண்ணெய் நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா தக்காளி பழம் மேலே எண்ணெய் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த தக்காளி பழம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தலை திருப்பி வச்சுக்கணுங்க. அதாவது காம்பு பகுதி கீழே படுற மாதிரி நீங்கள் இது போல் நீங்கள் திருப்பி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தக்காளி பழம் நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நமக்கு சீக்கிரமாக தக்காளி பழம் பழுத்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. அதே போல் நமக்கு தக்காளி பழம் வாடியும் போகாது, வதங்கி நமக்கு போகாது, நல்லா நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. உங்கள் வீட்டில் தக்காளி பழம் அதிகமாக வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. பாக்ஸில் நம்ம ஒரு 1/4 வாசலுக்கு மட்டும் தண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் போல் கல்லுப்போ இல்லை நம்ம தூள் உப்போ சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பொருட்களாக பார்த்து நம்ம வெங்காயம் நம்ம கட் பண்ணாலே நமக்கு கண்ணெல்லாம் எரியும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு கண் எரியாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ வெங்காயம் நீங்கள் கட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ வெங்காயம் எடுத்துகிட்டு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் அப்படியே நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம மறுபடி கத்தி எடுத்துக்கலாங்க. கத்தி எடுத்துகிட்டு அந்த ஊற வச்சு வெங்காயம் ஃபுல்லாகவே நம்ம வெங்காயத்தோல் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்க எல்லா வெங்காயத்தோல் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நம்ம வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு சுத்தமாக கண்ணெரிச்சல் எதுவுமே இருக்காதுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு வெங்காயமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் பாருங்கள் சின்னதாக ஒரு கப் எடுத்துருக்கேன். இந்த கப்பை அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய புளிச்ச தோசை மாவுன்னு எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி போல் மட்டும் தோசை மாவு எடுத்துருக்கேன். இந்த தோசை மாவு அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் மட்டும் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே நம்ம துணிக்கு சேர்க்கக்கூடிய லிக்விட் எடுத்துக்கலாங்க. லிக்விட் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பாருங்கள் சேர்த்துருக்கலையே, இதே போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1/4 டம்ளர் போல் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை குச்சி வச்சோ ஒரு டைம் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாங்க. நம்ம சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு சிங்கில் பாருங்கள் இது போல் சோப்பு கரை உப்பு கரை எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே போக இந்த புளிச்ச மாவு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சோம் இந்த புளிச்ச மாவை நான் இந்த சிங்க்கு ஃபுல்லாகவும் நான் எல்லா பக்கமும் நான் இது போல் ஊற்றி விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப் எடுத்துக்கலாங்க. நான் பாருங்கள் பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஒரு ஸ்க்ரப் எடுத்துருக்கேன். இந்த ஸ்க்ரப் எடுத்துகிட்டு இப்போ நம்ம சிங்க்கு மேலே சிங்க் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமும் ஒரு டைம் நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாங்க. ரொம்ப அழுத்தி நீங்கள் தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக நீங்கள் நார் போட்டு எல்லா பக்கம் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதுங்க. நான் இப்போ பாருங்கள் எல்லா பக்கம் நான் தேய்ச்சிக்கிறேங்க. பாருங்கள் சிங்க்கு ஃபுல்லாகவும் நம்ம எல்லா பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் தண்ணி பிடிச்சி சிங்க்கு ஓரங்களில் அதுக்கப்புறம் சிங்க்கு உள்ளுக்குள்ளே எல்லா பக்கம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நம்ம க்ளீனாக கழுவி விட்டுடலாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த சிங்க்குமே இப்போ நீங்கள் பார்க்குற சிங்க்குக்குமே எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ பார்க்கவே நல்லா பல நமக்கு பளிச்சுன்னே இருக்குங்க. அந்த சோப்பு கரை உப்பு கரை எல்லாமே போயிட்டு சிங்க்கு நமக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். நம்ம நிறைய பிரெட்டில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சாலே அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, உருளைக்கிழங்கு வெந்து வந்தாலுமே அந்த உருளைக்கிழங்குல ஒரு மாதிரி வெந்து குழஞ்சி போயிடுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கவும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் போல் உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ட்ராப் அளவுக்கு மட்டும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்து அப்புறம் ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கிட்டு எப்போதும் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் பாருங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வேகிக்கும் போது உருளைக்கிழங்கு நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதே டைமில் நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா பூ போல் வெந்து வந்தாலுமே நமக்கு உருளைக்கிழங்கு குழஞ்சி போகாமல் ரொம்ப சூப்பராகவே நமக்கு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் அரை லெமன் இருந்தால் போதுங்க, மாதம் ஃபுல்லாக உங்கள் கிச்சன் நல்லா க்ளீனாக வாசனையாக இருக்குங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சின்னதாக ஒரு பவுல் எடுத்துருக்குங்க, ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாதி லெமன் தோல் தாங்க வச்சுருக்கேன். பாதி லெமன் ஜூஸுமே இந்த கப்புக்குள்ளே நான் பிழிஞ்சிட்டுருக்குறேங்க. லெமன் தூளுமே நம்ம அந்த கப்பில் நம்ம போட்டுக்கலாங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு சேர்க்கக்கூடிய சோடாவும் அதுவும் நம்ம ஒரு 1/4 ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அந்த லெமன் தூள் நம்ம சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லாவே நுர வர செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம லெமன் தூள் நல்லா நம்ம புளிஞ்சு எடுத்துடலாங்க. இப்போ நான் மறுபடியும் இன்னொரு 1/2 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டுங்க. தண்ணி சேர்த்து இது கூடவே நம்ம பார்த்தீங்கன்னா பாத்திரம் க்ளீன் பண்ணக்கூடிய விம்ஜெல் லிக்விடு அது ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே நல்லா நம்ம கலக்கி வச்சாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம கலக்கி வச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பாட்டிலாக ஊற்றிக்கலாங்க. நான் பாருங்கள் இது போல் ஒரு வாட்டர் கேன் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் கேனை நான் கலக்கி வச்ச லிக்விட் ஃபுல்லாகவும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த பாட்டிலில் இது போல் ஒரு 3/4 வாசலுக்கு ஊற்றி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 வாசலுக்கு மட்டும் அந்த கப்பிலே அப்படியே வச்சுருக்குங்க. இப்போ நம்ம பாட்டில் மூடி போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கப்பில் வச்சுக்குள்ளேயே அந்த லிக்விடு அதை நம்ம எடுத்துக்கலாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் சிங்க் இருக்கிற பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய லிக்விடு இல்லைனா சோப்பெலாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நான் பாருங்கள் கொஞ்சம் லிக்விடாக எடுத்துருக்கேன். எப்போதும் போல் நார் போட்டு எப்போதும் போல் நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க பாத்திரத்தை. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி கழுவும்போது நமக்கு நல்லா நுர வர செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே போயிட்டு பாத்திரம் நல்லா க்ளீனாகவும் இருக்கும், நல்ல ஒரு வாசனையாகவும் நமக்கு இருக்குங்க. நான் இப்போ க்ளீன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இதே போல் நீங்கள் எவ்வளோ பாத்திரம் வேணாலுமே கொஞ்சம் லிக்விடில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்க முடியுங்க. இப்போ நான் 2-3 பாத்திரம் போல் க்ளீன் பண்ணிக்கிறேங்க. அந்த பாத்திரம் எல்லாமே நமக்கு ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பாத்திரம் நம்ம வாஷ் பண்ணி வச்சாலுமே அந்த பாத்திரத்து மேலே நமக்கு ஒரு மாதிரி வெள்ளையாக திட்டு படிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கவோ இந்த லிக்விட் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இப்போ நான் இந்த லிக்விட் வச்சு பாத்திரம் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த லிக்விடை நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க. பாத்திரம் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக இருக்குன்னுட்டு. அதுக்கப்புறம் நம்ம பாட்டில் வச்சுலேயே அந்த லிக்விட் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த லிக்விட் வச்சு நம்ம என்னெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் டைல்ஸு, ஃப்ரிட்ஜு எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் பாருங்கள் கேஸ் ஸ்டவ் மட்டும் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். கேஸ் ஸ்டவ் மேலே லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஒரு துணி வச்சு எல்லா பக்கம் நீங்கள் நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவும் எல்லா பக்கம் நல்லா நம்ம தொடச்சாச்சுங்க. கேஸ் ஸ்டவ் பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே நம்ம இந்த லிக்விட் வச்சு எல்லா பக்கமும் லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சா போதுங்க. கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே நமக்கு க்ளீனாக இருக்குங்க. அரை லெமன் இருந்துச்சுன்னா இது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாதம் ஃபுல்லாக நீங்கள் கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ், பாத்திரம் எல்லாமே நமக்கு பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். காசு சேவ் ஆகும், வேலையும் நமக்கு ரொம்ப ஈஸியாக முடியும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.